வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் ஒரு பியர் தீம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய அனிமல்ஸ் கேக் பார்த்துருக்குறோம். லயன் கேக், அப்புறம் டைகர் கேக், இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கரடி மாதிரியான கேக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி நான் டாட் போட்ட ஹோல்ஸ் இருக்க மாதிரியான நாசில் எடுத்துக்கிறேன். இது வச்சு நம்ம கிராஸும் போடலாம். இது வச்சு நம்ம இன்றைக்கி ஹேர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை பிளேட்டில் போட்டு பார்த்துடலாம். நான் நார்மலாக ஒரு பைப்பிங் பேக்கில் சாக்லேட் க்ரீம் எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் டார்க்கான சாக்லேட் க்ரீமை எடுத்துருக்கிறேன். ஏன்னா கரடியோட ஹேர் வரணும் இல்லைங்களா, அதுக்காக இதை நான் ஒரு பிளேட்டில் ஒரு தடவை போட்டு பார்த்துருக்குறேன். நம்மளுக்கு ஹேர் மாதிரி வருதா அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம கேக்கில் பண்ணலாம். இப்போ நம்ம கேக்கில் அதை பியருக்கான இயர்ஸ் அப்புறம் நோஸ் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்காக நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். அதை வச்சு இந்த கரடிக்கான காது, மூக்கு இதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். இந்த கேக்கோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குங்க. இது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் அந்த கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் போடலை. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இப்போது பியரோட காதுக்கு நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் ஒயிட் க்ரீம் வச்சு இந்த காதுக்கு, மூக்குக்கெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கிறேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வெளியும் நம்ம ஒயிட் க்ரீம் தாங்க அப்ளை பண்ணுவோம். ஆனால் இது பியர் தீம் கேக் அப்படிங்கிறதுனால ஹேர் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதனால் நான் சாக்லேட் க்ரீமே வச்சு நான் க்ரம் கோட்டுக்கு மேலே ஐசிங் பண்ணியிருக்கிறேன். இயர் அப்புறம் நோஸ் ரெண்டுக்குமே நான் நார்மல் வெனிலா க்ரீம் வச்சு இதை ஒரு ஷேப் மாதிரி நான் கொண்டு வந்துட்டுருக்குறேங்க. இப்போ நோஸ் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அப்புறம் ஒரு ஐஸ் ஸ்டிக் வச்சு இது ஒரு ஷேப் மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் சாக்லேட் கனாஷ் வச்சு இந்த பேருக்கு நான் நோஸும் அப்புறம் லிப்ஸும் வரைஞ்சிக்க போகிறேன். அப்புறம் கண்ணுக்காக நான் பிளாக் கலர் ஃபாண்டன்ட்டு ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு வச்சுக்கிறேங்க. ஒரு உண்மையான கரடி மாதிரி இருக்கணும் ஓரளவுக்காச்சும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த ஹேர் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த நாசில் வச்சு நம்ம ஹேர் பண்ணி கொடுக்க போகிறோம். கண், காது, மூக்கு எதுவுமே இந்த ஹேரில் தெரியாது, ஃபுல்லாகவே மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஹேர் வச்சுட்டு நம்ம கண், காதில் வைக்க முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டே அந்த டீட்டெயில்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஹேர் மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம கரடி மாமா ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.